குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. குரு தோஷமும் 12 லக்னமும். நமக்கு தெரிஞ்சவங்கள யார் குருனா தோஷ நிவர்த்தி காரகன். குருவோட தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை கொடுக்கும்? தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான எனர்ஜி இழந்துறாங்க, கணவனோட வாழக்கூடிய சூழலை இழந்துறாங்க. அப்போ அவருக்கு என்ன பாதிப்பு கொடுக்குது? பொதுவாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பாதிப்பு அடைகிறாங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இவங்க போக வேண்டிய கோயில் மேற்கு பார்த்த சிவன் கோயில், சந்திர பிரீத்தி, சூரிய தானம். மேற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போனால் 1000 கோயில்களுக்கு 1000 சிவாலயத்துக்கு போனது புண்ணியம் உண்டு. பில்பா ஸ்தோத்திரம் இதம் புண்ணியம் எப்பட்டே சிவசந்நிதோ சிவலோகமாப்னோதி ஏகபில்வம் சிவார்ப்பணம். அப்போ மேற்கு பார்த்த சிவன் கோயில் எங்க இருக்கோ, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு வழிபாடு பண்ண தொழிலில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அந்த தொழில் பாதிப்பு அவருக்கு இருக்காது. உங்களுடைய 3ஆம் இடத்தை வச்சு தான் அந்த குரு சாபத்தை கண்டுபிடிக்கவே முடியும். அப்போ அந்த 3ஆம் இடத்தோட ஸ்ட்ராங்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களா, இந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்காங்களான்னு பாருங்க, அது அப்படியே மேட்ச் ஆகும். அப்போ தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதான்.